சீமான் கேஸ், சீமான் விஜயலட்சுமி கேஸ் இன்றைக்கி வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, சீமானை மன்னிப்பு கேட்கணுன்னாங்க. இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு வாக்குமூலம் பண்ணணும், ஃபைல் பண்ணணுன்ட்டாங்க. பிரமாண வாக்குமூலம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணுன்ட்டாங்க. சீமான் இன்றைக்கி பிரமாண வாக்குமூலம் ஃபைல் பண்ணிட்டார். உடனே விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, அவர் மன்னிப்பே கேட்கலை அப்படின்னு முறையிட்டாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் கோவப்பட்டாங்க. ஏன் மன்னிப்பு கேட்கலை, சீக்கிரமாக அந்த வழக்கை முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. சாயங்காலம் வரை இதுவரை செய்தி வரவில்லை, என்ன வருதுன்னு தெரியலை. சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான். அவங்க நீதி நியாயம் நேர்மையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட போய் மாட்டினீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம். நாங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுனா எல்லாருக்குமே வேணாம்ப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான். அதனால் நீங்கள் நான் வழக்கு எடுக்கிறவங்ககிட்ட என்ன சொல்ல, நீ என்னையும் கோவப்படுவாப்பா, அவன்கிட்ட போனால் சட்டம் இதெல்லாம் கிடையாது. ஒரு இதை சொல்லுவான் அவன், இது தப்புமா. அப்போ நாங்கள் என்னென்னு வச்சுக்குவோம், அவன் சுப்ரீம் கோர்ட்டே தப்புன்ட்டாங்கன்ட்டு அவன்கிட்டே கொண்டு போய் நீங்கள் முந்தைய வழக்கில் இதை தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் இந்த வழக்கு நீங்கள் இது பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் சொன்னதுக்கு எதிராகவே அப்போ சொன்னேன் அது கிடையாது அப்படிமா. அதாவது ஒரு வழக்கில் 3 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும், ஒரு வழக்கில் 1 வருஷம் தீர்ப்பு கழித்து தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஏன் 1 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்தீங்க? 1 வருஷம் நான் ஜட்ஜுக்கு மறந்தே போயிருமே வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம், அதனால் 1 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பை பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ எனக்கு ஒரு வழக்கு வந்தது, அது 2 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் என்ன நினச்சேன், அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு 1 வருஷத்துலேயே இது கொடுத்ததே தப்புன்னாங்க, இது 2 வருஷம் ஆச்சு, அதனால் இது செல்லாது அப்படின்ட்டு நம்பிக்கை கூட போனோம் சுப்ரீம் கோர்ட்டில். பாருங்கள் 2 வருஷம் கழித்து கொடுக்குறாங்க, நீங்கள் 1 வருஷம் கொடுத்தாலே செல்லுபடி ஆகாது நீங்கள் அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி போடும் அப்படின்ட்டு அந்த 1 வருஷம் 2 வருஷத்தை அவங்க சொன்னதை அவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கோமாளித்தனமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நாங்கள் வழக்கறிஞர்களுக்கு கேஸுக்கு வர்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பாலியல் பலாத்கார வழக்கு. இதில் நிறைய பேரை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு கல்யாணம் பண்ணவங்களே விட மாட்டேங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. என்னமோ சீமான் உங்கள் நல்ல நேரம் உங்களை மன்னிப்பு கேளுங்கிறான். நாங்களே அதை எதிர்பார்க்கலை, ஏன்னா சட்டப்படி அவன் முன்னாடி சொன்னது அப்படி. அதனால் சீமான் இதை உபயோகப்படுத்திக்கங்க, உடனே ஒரு மன்னிப்புன்னு கேட்டு வெளியில் வந்துடுங்க அவனை விட்டு, சுப்ரீம் கோர்ட் விட்டு. இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான், உங்களுக்கு பாதிக்கும். அதனால் மூளையை செலவு பண்ணுங்க. மன்னிப்பு கேட்குறது என்ன பெரிய இதுவா? அரசியல்வாதிகள் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்கல்ல, அதனால் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கத்தானே செய்யலாம். அதனால் சீமான் உடனடியாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் திமிங்கலம் வாயில் போய் மாட்டியிருக்கீங்க. திமிங்கலத்துக்கு நியாயம் தர்மம் எல்லாம் தெரியாது. வாயில் மாட்டிங்கன்னா கடிச்சு போட்டு போயிடும். அவனுக்கு மனசாட்சி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெடிக்காதங்கிறான். அந்த இவங்கெல்லாம் வெடி தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்கெல்லாம் போய், ஐயா 8 லட்சம் தொழிலாளன் வேலை பார்க்குறான், ஐயா நீங்கள் வெடியை வெடிக்கக்கூடாதுன்னு அவன் பொழப்பு போயிலையான்னதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்தியா முழுவதும் தடை செய்தால் என்ன அப்படிங்கிறான். 8 லட்சம் தொழிலாளர் பற்றி அவன் கவலையை படமாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேனா, யார் முன்னாடி நிற்கிறா, 1 கோடி வைக்கல இல்லை சாதா வைக்கல, இப்படி தானே. அதனால தான் சீமானுக்கு சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டு போகாதீங்க. போகக்கூடாத இடம் இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டு, எங்களுடைய அனுபவம். அதனால் மன்னிப்பு கேட்டுவிட்டு சீமான் வந்தால் தப்பிக்கலாம், தப்பிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது, இன்றைக்கி தேர்தல் கமிஷன் சென்னையில் ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிற இடத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எதை பற்றி பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த இந்திய வாக்காளர் பட்டியல் சீரமைக்கணும், வாக்குச்சாவடி சீரமைக்கணும், வாக்காளர் பட்டியலை சீரமைக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. ஸ்டாலினே உத்தமர் மாதிரி போயிருக்காரு அவங்க கட்சி. ஆனால் சீமானு திரும்பவும் போக மாட்டேன்னு அதை இது பண்ணிட்டான். போக மாட்டேன்னு சொல்லி இது பண்ணி பாய்காட் பண்ணிட்டாங்க. உடனே நான் என்ன கேட்குறேன்னா, சீமானுக்கும் விடுங்க, திருமாவளவன் அவரே திமுக கூட்டணியை சேர்ந்தவர், ஃபுல்லாக செத்தவன் ஓட்டும் இல்லாதவன் ஓட்டும் இருந்தால் அவங்களுக்கு நல்லது.
ஸ்டாலின் கண்ணை ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிருவார். ஆனால் சீமானுக்கு சொல்கிறேன், வாக்குச்சாவடியையும் வாக்காளர் பட்டியலையும் சீரமைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். சீமான் ஒவ்வொரு தொகுதியிலும் 10% பேர் செத்தவன் பேர் ஓட்டுக்காக இதில் இருக்கு, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில், வாக்காளர் பட்டியல். அவன் தானுங்க என்ன இதுக்கு உங்களை கூட்டம் வைக்கிறான்? எப்போ செத்து போனவன் பேர்னா 10%, 15% இருக்குது, அதெல்லாம் நீக்கணுங்கிறான். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சீமானுக்கு தாங்க. திருமாவட்ட கேட்க முடியாது, அவங்கெல்லாம் இதுக்கு துணை போகிறவங்க, மோசடிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேர் வீடை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போனவன்லாம் அதில் சேர்த்து வச்சுருக்கான். அவெல்லாம் அந்த அட்ரஸில் இல்லைன்னா இது பண்ணி நீக்கினாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானுக்கு நல்ல விஷயம் தானே. டபுள் என்ட்ரி, ஒருத்தனே 4-5 இதில் இருக்கான் பூத்தில் வாக்காளராக, அதெல்லாம் மாற்றணுங்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஏன் எதுக்குறீங்க? திமுககாரன் எதுக்குறான்னா சுயநலம் இருக்குது. ராகுல் காந்தி நினைக்கிறாருன்னா அவருடைய INDA கூட்டணியில் இருக்கிற அயோக்கிய பசங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கான். பீகாரில் இந்த லல்லு பிரசாத் யாதவ் குரூப்பெல்லாம் போலியே சேர்த்து வச்சுருக்கான். அவர் உலக மகா உத்தமர் சேர்த்துட்டான். சேர்த்ததை ஆளு தான் ராகுல் காந்தி. என்ன பிஜேபிங்கிற? முதல்ல ஆள் யோகியனா பீகாரில் இருக்கிறவன், வாக்குச்சாவடியை கைப்பற்றினவன், அவன் தான் இவ்வளவு பண்ணியிருக்கான். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்டுன்னு தெரியும். 42 வருஷமாக ஒரு கம்யூனிஸ்டில் இதாக இருக்கார். அவர் என்ன பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். என் பேர் ஹுசேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். நான் 42 வருஷமாக அரசியலில் இருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கேன், சிபிஐயில் தான் இருக்கேன். எங்கள் பகுதியில் 119வது வட்டம் சேப்பாக்கம் திருவிழுக்கணி தொகுதி, துணை முதலமைச்சருடைய தொகுதி. ஆனால் இதில் நான் உயிரோடு இருக்கேன், இறந்துட்டேன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்து விட்டதாக என் பெயரை டிலீட் பண்ணியிருக்காங்க. சரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் இறந்து 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இறந்து போன 5 ஆண்டுகளான என்னுடைய சகோதரர் பெயர் நீக்கப்படவில்லை, அவர் இருக்கார். ஆனால் என்ன நீக்கிட்டாங்க. அப்போ இந்த வீடியோவில் கம்யூனிஸ்டை சேர்ந்தவரே என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார், ஆனால் எங்கள் அண்ணன் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, நான் உயிரோடு இருக்கேன், என் பேர் இல்லைங்கிறாரு. வாக்காளர் பட்டியலை சீரமைக்கணுங்கிறாரு. அது இதுக்கு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அவர் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதிர்க்கிறார். சீமான் நீங்கள் கள்ள ஓட்டாக போடுறீங்க, நல்ல ஓட்டு தானே போடுறீங்க. ஆனால் சீமான் போன்றவர்கள் இதை எதிர்க்காதீர்கள். இப்போ வாக்காளர் பட்டியலில் 50 லட்சம் பேருக்கு மேலே வட இந்திய வாக்காளர்களை சேர்த்துட்டான்னா அவன் டூப்ளிகேட் இல்லை, இங்கே வேலை செய்கிறான். ஆனால் தேர்தல் கமிஷன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓட்டு போடலான்னு சொல்லுது. நம்மளே இப்போ வெளி மாநிலத்தில் இருந்தால் நான் அந்த ஊரில் இருந்தேன், அதுக்கு பதிலாக என்ன இங்கே சேருங்க, இங்கே வந்துட்டோன்னு மாற்றிக்கலாம். அதே தான் வட இந்திய தொழிலாளர்கள் பூரா சேர்ந்துட்டான் 50 லட்சம். ஸ்டாலினுக்கு வைத்த கிழக்கு. இந்த வட இந்திய தொழிலாளர் பூரா திராவிட கட்சியை விரும்ப மாட்டான், அவன் காங்கிரஸுக்கு போடுவான், இல்லை பிஜேபிக்கு போடுவான். அப்போ இப்போ ஸ்டாலின் அதுக்கு என்ன தொற்றம் வகுத்துருக்காருன்னா, வட இந்தியாக்காரன் 300 ரூபா 400 ரூபாய்க்கு வேலை செய்கிறவன், அவனுக்கு 4000 5000 ஓட்டு கொடுத்தா அவன் போட்டுருவாங்கிற நம்பிக்கையில் ஒன்றும் வாயை திறக்காமல் இருக்க. ஆனால் அவனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வட இந்திய தொழிலாளர் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான், ஆனால் ஓட்டுக்களை விற்க மாட்டான், தன்மானம் உள்ளவன். நம்ம ஆள் தான் 4000 5000 வாங்கிட்டு டாஸ்மாக் இதுக்கு போயிட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். அதனால் ஸ்டாலினுக்கு அதில் ஒரு பயம் வந்திருக்கு. ரூபாயை வாங்கிட்டு வட இந்திய தொழிலாளர் 50 லட்சம் பேர் ஓட்டு போடல நான், அதனால தான் அந்த வாக்காளர் பட்டியலை அப்படியே விட்டுருங்க, புது வாக்காளரை சேர்க்காதீங்க, இருக்கிறதும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் இது பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் சீமான் இதை எதிர்ப்பது தான் ஏனென்று புரியவில்லை. சீமானுக்கு சொல்கிறேன், இதை எதிர்க்காதீர்கள், நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படிங்கிறது சீமானுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி.